மாத தொலைக்காட்சியின் இனி உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மேய்ப்பர் வாரம் என்ற தலைப்பிலே அற்புதமாக ஆயர் பெருமக்களினுடைய அனுபவங்களை கேட்டு அறிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தயாராக இருக்கிறது. ஆயர் என்று சொன்னாலே விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலும் கூட புதிய ஏற்பாட்டிலும் கூட நாங்கள் பார்க்கிறோம். ஆயர் என்று சொன்னால் ஆயன் தன்னுடைய மந்தைகளை நன்கு அறிந்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக நமக்கெல்லாம் சொல்லுவார், நானே நல்ல ஆயன், நானே நாடுகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். அந்த வகையிலே இறைப்பணியை தன்னுடைய மென்மையான பணியாக ஏற்று பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தினுடைய ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டு மிக சிறப்பான விதத்திலே பணியாற்றிய நம்முடைய அன்பு ஆயர் மேதகு ஜூட் பால்ராஜ் அவர்களை இந்த நாளிலே சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டு மகிழ நாம் காத்திருக்கிறோம். மாத தொலைக்காட்சி அன்பர்கள் சார்பாக ஆயர் அவர்களை பெருமகிழ்வோடு நாங்கள் இந்த நேரத்திலே வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். வணக்கம் ஆயர் அவர்களே. தேங்க்யூ. நன்றாக இருக்கிறீங்களா ஆண்டவரே? நல்லா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி மேய்ப்பர் வாரம் என்ற தலைப்பில் உங்களுடைய அனுபவங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட மாத தொலைக்காட்சி பார்க்கிற அத்தனை நேயர்களுக்கும் கூட ஒரு பாடமாக இருக்கும் என்று சொல்லித்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தயாரித்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முதல் கேள்வியாக உங்களிடத்தில் உங்கள் பெற்றோர்கள், உங்களுடைய உறவுகள் பற்றி எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்களேன். எங்கள் குடும்பத்தில் அப்பா ஆரோக்கியசாமி, அம்மா ஆரோக்கியமரி, 8 பிள்ளைங்க, 5 ஆண்கள் இருப்பாங்க, 3 பெண்கள். 5 ஆண்கள் 4 பேர் திருமணம் பண்ணவங்க. சகோதரிகளில் மூத்த சகோதரிகள் 2 பேர், ஒருத்தவங்க சர்வைட் சிஸ்டர், இன்னொருத்தவங்க சலேஷியன் நன், நான் சாமியார் கடகுட்டி. ஸோ உங்கள் குடும்பத்தில் 3 அழைத்தல்கள். ஆமாம், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். நிச்சயமா இல்லையா? சிறப்பு, கடவுளுக்கு நன்றி. சிறப்புங்க ஆண்டவரே. உங்கள் பெற்றோரிடமிருந்து நீங்கள் கண்டு வியந்த ஒரு நல்ல பண்பு கண்டிப்பாக சொல்லுங்களேன். மனசில் உடனடியாக வர்றது உண்மைக்கு அவங்க சாட்சியாக இருந்தாங்க. அதை போய் பேசணுன்ற ஒரு லெவலில் வேலை செய்யும் பொழுது சதனையில் கோஆப்ரேட் சொல்லி எங்கள் அப்பா ரிசைன் பண்ணாங்க. போய் கணக்கு எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அது உண்மை. அடுத்தாப்புல உதவி செய்யக்கூடிய மனம் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு இருந்தது. ஆமாம், இதுலேயும் நாங்களும் அது மாதிரி உண்மையாக இருக்கணும், அப்புறம் எல்லாரும் அரவணைச்சு போகணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட மனப்பான்மையில் எங்கிட்ட கற்றுக் கொடுத்தாங்க. உண்மை, உழைப்பு, கடின உழைப்பு, பிறர் மட்டும் ஒரு உதவி கூட அக்கறை குணம் உள்ளவங்க. ஆமாம். உங்களுடைய ஊர், அதனுடைய ஊரினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லுங்களேன். ஊர் நாங்களும் பிறந்து வளர்ந்து திருச்சி தான். பழைய கோயில் பங்கு, ஒரிஜினலாக வியாபார மத பங்குன்னு சொல்லுவாங்க. திருச்சிராப்பள்ளி டவுனு தான். உங்களுடைய சொந்த ஊர் திருச்சிராப்பள்ளி, அங்கேருந்து தான். திருச்சி வந்து சின்ன ரோபாபுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா காலம் 4:30 மணிலேருந்து மணி அடிச்சுட்டே இருக்கும். நிறைய சுற்றி கோயில் இருக்கிறதுனால ரோபாபுரம் எப்படி மணி தொடர்ந்து கேட்குதோ அதனால சின்ன ரோபாபுன்னு சொல்லுவாங்க. நிறைய சர்ச்சஸ் இருக்குது டவுனில். என்னுடைய பங்கு நான் வந்து 50வது குரு என்னுடைய பங்குலேருந்து. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பள்ளி பருவம், தொடக்க கால துவக்க பள்ளிகள் எங்கே படிச்சிங்க, ஹையர் செகண்டரிஸ் எங்கே போய் படிச்சிங்க அப்படின்னு சொல்லுங்களேன். அப்போது 1ஆவதுலேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் டயஸில் உலகரச்சர் கோயிலில் பள்ளி இருந்துச்சு. பேரண்ட்ஸ் தான் கரஸ்பாண்டன்ட் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க. டீச்சர்ஸ் ரொம்ப ஒரு அன்போடு இன்னும் ஞாபகம் இருக்குது. கடைசியில் நாங்கள் யாருக்கும் பேர் பார்த்தேன். ரோசா டீச்சர் பேர் ஞாபகத்தில் இருக்குது. முள் இருக்கும் ஸ்கூல். அங்கே என்ன இப்போ நடந்து போனால் ஒரு முள் பாதியாக இருக்கும். நான் போய் நின்றுக்குவேன். 1ஆம் கிளாஸ் தூக்கிட்டு போவாங்க, டெய்லி தூக்கிட்டு போவாங்க. அவன் நான் பட்டம் போது எல்லா டீச்சர்ஸும் கொடுத்தேன், அவங்களுக்கு கொடுத்தேன். அப்புறம் சோமலாம் போய் பார்த்தேன், சாயக்கிழந்து போய் பார்த்தேன். அது மாதிரி டீச்சர்ஸ் வந்து நல்லா ஒரு பாசத்தோடு என்கிட்ட பழகினாங்க. உங்களுடைய பள்ளி பருவத்தில் நீங்கள் விரும்பி விளையாடிய விளையாட்டு எது? ஃபுட்பால் தான். ஃபுட்பால் பிளேயர் நீங்கள்? ஃபுட்பால்னாக்க சின்ன பிள்ளை 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் செம்போர்டிங் அந்த கிரவுண்ட்லேயே அந்த கவரிங் பால், டேபிள் டென்னிஸ் பால் இருக்குல்ல, டென்னிஸ் பால் அதை வச்சு விளையாடுவோம். அப்புறம் மட்டும் கிரவுண்டில் போனோம்னா ஈவினிங்கில் ஃபுட்பால். கோல் கீப்பர் அண்ட் ரைட் ஃபார்வர்ட். பிற்காலத்தில் நல்லா வளர்த்துக்கிட்டீங்க அந்த. நம்ம செம்ரலில் விளையாடுவோம். சூப்பர். சரி சரி. இன்னொரு கேள்விக்கூட, பள்ளிக்கூடத்தை கேட்கும்போது சுவாரஸ்யமான அனுபவங்கள். நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நிறைய அடி வாங்கியிருக்கிறோம். அது மாதிரி ஏதாவது பெரிய தவறு செஞ்சு அடி வாங்கியிருக்கீங்களா டீச்சர்ஸ்? அவ்வளோ ஒன்று ஞாபகத்துக்கு இல்லை. ஆமாம், அடி வாங்கின மாதிரி ஒன்றும் இல்லை. அப்போல்லாம் நாங்கள்லாம் 7 ரூபா டியூஷன் கட்டணும் மாதம். நாங்கள் படிக்கிற காலத்தில். ஓகே. டியூஷன்
டியூஷன் ஈவினிங் டியூஷனில் ஃபீஸ் கட்டணும். பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ்ன்னு. அதில் நாங்கள் 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் கட்டலை. 7 ரூபா. 7 ரூபான்றது அன்றைக்கு வந்து பெரிய காசு. இன்றைக்கி வந்து அது காசே இல்லை. அதனால் எங்கள் வேட்டு விட்டு அப்போ வாங்கிட்டு வாங்கலான்ட்டாங்க. ஸோ அது ஐ ரிமெம்பர் தட். 7 ரூபா மாதம் 7 ரூபா இப்போ சம்பளம் கட்டணும். 7 ரூபா கட்ட முடியாத வீட்டுக்கெல்லாம் போய். ஆமாம், அந்த அனுபவம் இருக்குது உங்களுக்கு. அது ஒன்று தான் அனுபவம்னு பார்க்கும்போது. மற்ற நாங்கள் செய்யும்போது போகும்போது நாங்கள் அந்த கல் அடிச்சுட்டு போவோம், அதில் ஜேமரம் சொல்லிட்டு போவோம் எங்கள் செட்டு. ஆமாம், அது ஒரு அந்த டைம்லாம் இப்போ வராது. இப்போ இருக்கிற சூழலுக்கு அதுக்கும் பார்க்க முடியாது. நிறைய வித்தியாசங்கள் பண்ணுது இல்லையா? இப்போலாம் டூ போகிறாங்க, நாங்கள்லாம் நடந்தே தான் போவோம். உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை எப்படி தொடங்குச்சுங்க ஆண்டவரே? எந்த கல்லூரி வாழ்க்கை சொல்லும்போது நான் டைரெக்டாக 6th முடித்தோடனே, நான் 8th முடித்தோடனே போனேன். அம்மா கூப்பிட்டு போனாங்க. அப்போ அந்த சமைச்சேன், சின்ன பையனாக இருக்கிறான், ஷார்ட் முடிச்சுட்டு வரட்டும்னு சொல்லி அப்புறம் 6th முடித்தோடனே போனேன். இடையில ஒரு திருநா சமயத்தில் ஒரு செல்வனாக ஒருத்தர் இருந்தார். இஸ் ஃப்ரம் பழையகுள் பாரிஸ். அவங்க எல்லாம் வந்தாங்க. இப்போ பர்க்ன்றெல்லாம் வந்திருந்தார் ஜோசிட்டு. அப்போ கூப்பிட்டு நீ சாமியில் வரையாடா அப்படின்னா, நான் ஆல்டர் பாய்ஸ் ஆல்டர் பாய். ஆசைதான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது. 8வது போட்டு சின்ன பையனை விட்டார். அப்புறம் முடித்தோடனே அம்மா கூப்பிட்டு போனாங்க. பையன் அவர் கணிதம் கொடுத்தாரு. மெண்டோன் சாண்டர் இருந்தார். அப்போது லெட்டர் கொடுத்து இப்படி மேலேங்களையும் பார்த்தாரு. கையை நீட்டுனாரு. நீட்டினேன். திருப்பல சரி போ. எதுக்காக அப்படி சொன்னார்? ஏன்னா எனக்கு இன்றைக்கும் தெரியாது. அவர் மூக்கில் தான் பேசுவார். ஆமாம், அவர் ஒன்றும் கேட்கல. கணிதா பார்த்தாரு, கையை நீட்டுனாரு, திருப்பினாரு. சரி போ. ஸ்டில் இஸ் எ மிஸ்ட்ரி. ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. பள்ளி பருவத்தில் நிறைய திறமைகள் வளர்த்துக்கான வாய்ப்பும் கிடச்சிருக்கும். டீச்சர்ஸ் ஊக்குவிச்சிருப்பாங்க, நம்முடைய பெற்றோர்கள் ஊக்குவிச்சிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு உண்டான தனித்திறமை எது? எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதை எப்படி வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு பயந்துக்குங்களேன். தனித்திறமைன்னு நான் அப்படி ஒன்றும் பெருசாக என்கிட்ட இந்த மாதிரி அப்போ நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஐ எம் அன் ஆர்டினரி பாய். ஐ வாஸ் அன் ஆர்டினரி பாய். பெரிய எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கடவுள் கொடுத்ததை வச்சுக்கிட்டு நான் மனநிறைவோடு போயிட்டு இருந்தேன். அதான். நீங்கள் ஆர்டினரி பாய்ன்னு சொல்லியிருக்கிறீங்க. பட் ஆர்டினரி பாய் அப்படி இருந்தது கூட கடவுள் எந்த நிலைக்கு எக்ஸ்ட்ராடினரியை உயர்த்தி மிகச்சிறப்பான இந்த பார்வை நம்ம ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக என்ன இன்டர்வியூ பண்ண வந்தப்போ திண்டுக்கல் தியானம் பண்ணிட்டு பெஸ்கியில். அப்போ அந்த வாத்தியார் கேட்டேன், உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது பிஷப் ஆகிறதுக்கு? ஸ்டில் ஐ ரிமெம்பர், என்னுடைய தகுதியின் மேலே தான் என்னுடைய தகுதி. சூப்பர் ஆண்டவரே. No priest, no bishop can say I have got right to be a priest or bishop. God's merciful. Nothing else. சரிங்க ஆண்டவரே, உங்களுடைய குருத்துவ பயிற்சி காலம் எப்போ தொடங்குச்சு? எங்கே ஜாயின் பண்ணீங்க? அப்போல்லாம் மைனஸ் எல்லாம் உங்களுடைய மறை மாவட்டத்தில் 2 years of Latin மதுரையில். ஆமாம், 1958 முடித்தேன். 58 ஜூன் டு 59 60 ஜூன் வரைக்கும் லாட்டின் 2 years of Latin. ஒரு 3 years of philosophy ட்ரிச்சியில். தென் 1 year இப்போ ரீஜெட்னு சொல்கிற மாதிரி அப்போ மெண்டான் சாண்டவர் வந்து சில பேரை காலேஜுக்கு பியூசி அனுப்பிச்சாங்க, ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். இப்போ +2ன்ற மாதிரி 12th அப்போ பியூசி இருந்துச்சு. அதுக்கு இருதயம்னு என்ன அனுப்பிச்சாரு. ஜார்ஜ் கலைக்காவலி ஜார்ஜ், நாங்கள் 3 பேர் செட்டு லாட்டின் படிக்கும்போது எங்கள் 2 பேர்த்தையும் காலேஜ் அனுப்பிச்சா அவர் பங்கு பண்ணார். அது 1 வருஷம் முடிஞ்ச பாட்டு. தென் கண்டினியூ தியாலஜி சென்ட் பால்ஸ். நாங்கள் சரிங்க ஆண்டவரே, இப்போது பயிற்சி காலங்கள் முடிஞ்சு உங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஆர்டினேஷன் வாங்கின அந்த நாளில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க அப்படிங்கிறத எங்களுக்கும் நேயர்களுக்கும் பகிர்ந்துக்குங்களேன். எங்கள் செட்டு முந்தின செட்டு இப்போ ஜார்ஜ் செட்டு வந்து டிசம்பரில் ஆரம்பித்தாங்க பட்டம். வழக்கம் ஏப்ரலில் தான் இருக்கும். ஆமாம். ஸோ எனக்கு முந்தின செட்டு, அதாவது உண்மையான செட்டு ஜார்ஜ் ஃபாதர் செட்டு, அதுலேருந்து டிசம்பர். அதனால எங்களுக்கும் 69 ஏப்ரல் மேலே 68 டிசம்பரில் பட்டம் வாங்கினோம். அது சந்தோஷமான ஒரு நிகழ்வு. கடவுள் நம்மளே அழைச்சிக்கிறாரு தொண்டு புரிய அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி. என்னுடைய மோட்டோவும் பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரியவே அப்படின்ற ஒரு இதுதான் மோட்டோவில் தான் நான் இறங்கினேன். ஏன்னா நான் சொன்னது போல் எந்த விதத்தில் கடவுளுக்கு தகுதி இல்லை. நம்மளால் முடிந்ததை நமக்கு
இப்போ பண்ணி செய்வோம், ஆண்டவருடைய அழைப்பு கேட்ட பதில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி செஞ்சேன். உங்களுடைய முதல் குருத்துவ பணியில் நீங்கள் கண்டிப்பாக உதவி பங்கு தந்தையாக பல பங்குல இருந்திருப்பீங்க. ஸோ பங்கு தந்தையாக இருந்திருப்பீங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான பணிகளை மிகச்சிறப்படுத்து செஞ்சீங்க? எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கிறத பற்றி பையன். நான் 3 பங்குல பங்கு சார்ந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் இஸ் மணப்பாறை. ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் லாஸ்ட் லவ் மணப்பாறையில் தான் இருந்தேன். காட்டூரில் டவுனில் அப்போ வந்து பாஸ்டர் டைரக்டாகவும் போட்டார் தாமஸ் ஆண்டவர். பங்கையும் பார்த்து 3 வருஷம் போனேன். டெய்லி மார்னிங் போயிட்டு வரணும். நான் சொன்னேன், பிஷப் ஏதாவது ஒன்று கொடுங்க, 2 பக்கம் கஷ்டமாக இருக்குது, உருப்படியாக செய்ய முடியல. ஒரு டீக்கனை போட்டு தான் குடும்ப கார்டெலாம் எடுத்தேன் காட்டூர் பங்கில். இப்போ 4-5 பங்கு ஆயிடுச்சு. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு ஸ்டாப் பண்ணி பாசஞ்சர் பார்த்துக்கன்னு சொல்லிட்டார். ஸோ another 6 years ஆகும். டோட்டல் 9 years, 3 years அதில் பங்கை பார்த்துட்டு இருந்தேன். இன்னொன்று மரியநாதவன் சொல்லி திண்டுக்கல்ல ஒரு பங்கு. அங்கே ஒரு 2.5 வருஷம் இருந்தேன். தூக்குனாங்க, மணப்பாறை தூக்குனாங்க. மணப்பாறை 4 வருஷம் அப்புறம் தூக்குனாங்க. ரெக்டரா வந்து அங்கேயும் முடிக்கிறது மாதிரி தூக்குனாங்க. அப்புறம் பிஷப்பாக வந்தவொடனே இப்போது நிறைய தடவை தூக்க விடுறது காத்திருக்கிறேன். பங்கு தந்தையாக இருக்கும்போது நிறைய பணிகள் இது மாதிரி ஒரு இறை பணியில் இறை அரசனுடைய விழுமியங்களில் சிறப்பாக நின்று சிறப்பாக பணியாற்றுகிறீங்க. இறை மக்களுடைய பொருளாதார வளர்ச்சியிலும் சரி அல்லது ஆன்மீக வளர்ச்சியிலும் சரி எந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பான காரியத்தை எடுத்து முன்னின்று நடத்துனீங்க அப்படிங்கிறத பற்றி எங்களோட பயந்துக்குங்களேன். நான் சின்னசாமி இருக்கும் பொழுது ஏழை மக்களுடைய கல்வியில் நான் கொஞ்சம் கவனம் செலுத்துவேன். எங்களுக்கு அப்போல்லாம் 50 ரூபா தான் கொடுப்பாங்க மாதம். 5 பூசை வைக்கலாம். 5 பூசை வைக்கலாம். 5 பூசை பங்கு சமை கற்று வச்சுன்னா 5 பூசை கொடுப்பாங்க. அது சொந்தமாக பெற்றோர்கள் கையறந்தவர்களுக்கு இப்படி வைக்கிறது. ஸோ ஐ வாஸ் ட்ரைங். 50 ரூபான்றது இன்றைக்கி வந்து பல ஆயிரம், மாதம் 50 ரூபான்றது. அப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள் வச்சு நான் இளைஞருடைய கல்வியில் முடியாதவங்க வீட்டில் கஷ்டப்படனா எனக்கு தெரியும். கஷ்டம்னா எனக்கு என்னன்னு தெரியும். 7 ரூபாய் இல்லைன்னா அனுப்பப்பட்டவன் இல்லை நான். அதனால் ஐ யூஸ் டு ஹெல்ப். என்னால் முடிஞ்ச அளவு வரலுக்கு தகுந்த வீக்கம் வலுத்தான் வாழ போடுவோம், எண்ணெய் போடான்ற மாதிரி நம்மளால் முடிஞ்சால் நம்ம செய்வோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தொடக்கத்துலேருந்தே செஞ்சுட்டு இன்றைக்கும் அதை செஞ்சு தான் இருக்கும். பிஷப்பாக ரிட்டையர் ஆன பண்ணுறேன். பிஷப்பாக இருக்கும்போது டயசிஸ்லேருந்து எல்லாம் ஒன்றா போட்டு செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு கிடைக்கிறத இப்போ போட்டு செஞ்சுட்ருக்கேன். அது ஒரு முக்கியமானது. நம்ம முன்னாடியே சொல்லலை, இளைஞர் மட்டும் எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. ஆமாம், மன்றங்கள் ஆரம்பித்தது மணப்பாறையில், காட்டூரில் 3 பங்குலுமே நான் போய் தான் இளைஞர் மன்றம் ஆரம்பித்தேன். ஆமாம், அது ஒரு இது. இளைஞர் மட்டில் ஒரு ஈடுபாடு இருந்தது. ஆமாம், பங்கு பெற ஆரம்பித்தது அப்போவே. அப்புறம் கோயில் ப்ளஸ் சென்டரில் மணப்பாறையில் விகாட் சென்டர் கட்டினது. அப்போ ஒரு பங்கில் அங்கேருந்து சப்ஸ்டேஷனில் கோயில் கட்டினது, சின்ன சின்ன சாப்பிள்ஸ் கட்டினது, பாஸ்டல் சென்டர் கட்டினது. ஃபர்ஸ்ட் டைரக்டர் அந்த பாஸ் சென்டர். ஓகே, ரொம்ப சந்தோஷம். மிக அழகாக உங்களுடைய அனுபவம், இமேஜ் ஆஃப் காட் எல்லாரும் அவ்வளோதான். கண்டிப்பாக. அடுத்ததாக உங்களுக்கு ஆயராக பணி உயர்த்தப்படுகிறீங்க அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லுங்களேன். நான் வந்து மணப்பாறையில் பங்கு சமையல் இருக்கும் பொழுது அங்கேருந்து ரெக்டராக போட்டாங்க கருமாத்தூர் காலேஜுக்கு. அங்கே 2 ஆண்டு முடிகிற தருணத்தில் 3 ஆண்டுகள் டேர்மு, 2 ஆண்டில் வந்து இது மாதிரி பிஷப் அது வந்து ஃபோனில் பேசிட்டு நான் ரொம்ப தயக்கத்தோடு, ஏன்னா நான் பெரிய அறிவாளியும் கிடையாது, பெரிய பேச்சு திறமை உள்ள ஆளும் கிடையாது, நார்மல். அதனால் தகச்சிட்டு இப்படியே சொல்லிட்டு இருந்தேன். அடுத்தடுத்து நிமிஷம் பேசிகிட்டே இருந்து சொல்லிட்டு இருந்தனால அப்புறம் ஜோம் பண்ணி செட்டு ஓகே. அப்போ பேராயர் ஆரோக்கியசாமி தான் முதல்ல இருந்தேன். அவர் தான் பிரசிடெண்ட் எங்கள் போர்டுக்கு. அது மாதிரி ஒத்துக்கிட்டேன். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்ல மாட்டாங்கல்ல. சொன்னோன்னு அவரோட ஃபர்ஸ்ட் பிளஸிங், ஸோ யூ ஹவ் அக்செப்டட் டு கேரி த கிராஸ். That was the first blessing he gave me. ஆமாம், ஓகே யூ அக்செப்டட், கோ ஹெட் முடிச்சார். அப்புறம் ஃபாதர்ஸ் இங்கே க்யூரியா வந்தாங்க. இங்கே வந்து டேட்டு குறிக்கிறதுக்காக. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் வாஸ் மேட் இன் நவம்பர் 9th லேட்டரன் சர்ச் ஈஸ்ட்டு. அப்போது
அவங்களே வந்து 8ஆம் தேதி வச்சுக்கலாமான்னாங்க. நான் சொன்னேன் 8ஆம் தேதி என்னுடைய ஆர்டினேஷன் டே priesthood. அதனால் ஐ வில் நோ ப்ராப்ளம், ஐ வில் பி ஹாப்பி டு ஹேவ் இட். ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ண டேட்டு நான் ஒருத்தர் ஹார்ட்லி அ மந்த். பட் பியூட்டிஃபுல்லி தே அரேஞ்சு. அந்த டீம் பயங்கரமான டீம் ஒர்க்கு. ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க எல்லாமே. வெரி ஷார்ட் டியூரேஷன் பார்த்தீங்களா. சரி, நல்லா செஞ்சு முடித்தாங்க. 7th 8th எனக்கு ஆர்டினேஷன் ஈவினிங் நடந்தது. ஆரிசாமாண்டர் சொன்னால் நீ யாரும் நீ ரோமுக்கு போயும் பட்டம் வாங்கிக்கலாம், அல்லது காலையில் லூர் சமயம் கூப்பிடலாம், அது நுன்ஷியோ கூப்பிடலாம், அல்லது எந்த விஷயம் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னா நான் சொன்னேன் நீங்கள் தான் பிரசிடென்ட்டு, நீங்களே கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆர் யூ ஷுவர்னாரு. ஆமாண்டாரு அப்படின்னு. நான் ஒரு இதுதான் சொல்லியிருந்திருக்கலாம். அவர் பிரசிடென்ட்டு ஆர்ச்சி பிஷப்னால நான் அவரை சொல்லிட்டேன். ஆமாம். இப்போ வித்யராஜ் ஆண்டவரும் தாமஸ் அப்போ பெர்னாண்டோ வாஸ் ட்ரிச்சி பிஷப், அவங்க ரெண்டுமே கோ கான்சன்ட்ரேட்டர் சார். நான் என்னுடைய மோட்டோ என்ன எடுத்தேன்னாக்க குருத்துவத்துக்கு எடுத்த மாதிரியே இன் யுவர் நேம் ஐ கம் டு டூ டு சர்வ் அண்ட் டு சவர்ன் போடுறேன். அது உன் நாமத்தில் பணிபுரிய பலியாக, அது சுருக்கி பணிபுரிய பலியான்னு போட்டேன். என்ன பேக்ரவுண்ட்னாக்க ஐ நோ மை கெப்பாசிட்டி, என்னுடைய திராணி என்னன்னு எனக்கு தெரியும். அதனால் எல்லாம் அவரால் தான் முடியும். அவர் என்னை பொறுக்கி எடுத்துருக்கிறாரு இந்த வேலை. உங்களோட நாமத்தில் நான் கூப்பிட்டுருக்கேன், அப்போ வர்ற ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கங்க. ஐ ஆல்வேஸ் லைக் தட் பிக்சர். ஆமாம், ஜீசஸ் கேரி. இந்த 18 ஆண்டுகளில் வந்து கடவுள் எப்படியெல்லாம் என்னை தூக்கி சுமந்தார். ஆமாம், பல விதமான பிரச்சனைகளில். ஸோ ஐ பியூர்லி டிபெண்ட் ஆன் காட். எனிதிங் கம்ஸ் ஐ கோ டு த யூகரிஸ்ட் அண்ட் ப்ரே. This is your problem. You brought me, you solve it. அப்படின்னு தான் நான் இருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற உங்கள் ஆயர் பணி வாழ்க்கையில் கஷ்டமாக உணர்ந்த அல்லது உங்களுடைய மனதையே கலங்கடித்த ஒரு விஷயம்னா எதை சொல்லுவீங்க? எது உங்களை அதிகமாக பாதிச்சிருக்குது? நான் ஒன்றும் கனவோடு ஒன்று வரல. எல்லாம் சேர்ந்து அது பண்ணணும் இது பண்ணணும் ஆகும்னு அதெல்லாம் ஒன்று சும்மா தாபுலா ராசான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒயிட் பிளாங்க், பிளெயின் பிளாங்க் ஷீட் ஆஃப் பிளாங்க் ஆஃப் ஷீட் மாதிரி. ஸோ அப்பப்போ தேவைகளை பார்த்தேன். ஆமாம், இங்கே வந்து கல்லூரிகள் தேவையாக இருந்துச்சு. பிஎட் காலேஜ், அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் 2 காலேஜ், ஒரு கத்தீட்ரல் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் வருமானத்துக்கான திருமண மண்டபங்கள் 2 பட்டது. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் விட இந்த சிபிஎஸ் ஸ்கூல் இது மாதிரி சின்ன சின்ன காரியங்கள்னு பார்ப்பேன். எனக்கு முக்கியமானது என்னன்னாக்க ப்ரேயர் டவர்னு சொல்லி 2 காரியங்கள். அந்த அடரேஷன் வெள்ளூர்லேருந்து கிளாரி சிஸ்டர்ஸ் ஆஃப் பெர்பச்சுவல் அடரேஷன், ஓகே, ஆராதனை மட்டம் அது கொண்டு வந்து அது வந்த ஒரு பாடு எனக்கு தான் தெரியும், ஃபாதர்ஸ் தெரியுதானுமோ. ஐ குட் சி வேஸ்ட் டிஃப்ரென்ஸ், the whole diocese, change of things and all that. அது மாதிரி மற்ற நம்பரையில் வந்து லே பீப்புள் வேதி இதே சாமியில் கேட்டகிஸ்ட் பிஷப் யுவராஜா ஆசீர்வச்சிருக்காங்க அந்த இதை ஆரம்பிக்கிறதுக்கு கேஸ்மெட்டுக்கு. இது நான் 5 வருஷம் பார்த்தேன். அவங்ககிட்ட ஃபாதர்ஸ்டே சொன்னேன், நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகள் அவங்கள்ட்ட கிடையாது. ஒரு ஜாதிய பார்வையோ அல்லது பண ஆசையோ அல்லது அதிகார முகமோ அவங்கள்ட்ட கிடையாது. இதே மீட்டிங்கில் நான் சொன்னேன். அதனால் ரொம்ப நல்லா செய்கிறாங்க. அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். நோ ப்ரீஸ்ட் இஸ் எ மெம்பர் ஆஃப் தட் ரிஜிஸ்டர் சொசைட்டி. பியூர்லி லே பீப்புள், பியூர்லி லே பீப்புள். இன்றைக்கி நல்லா போயிட்டுருக்கு மத்தள முறையில். அது ஒரு ஜப கோட்டை மாதிரி. அவங்க வெளிநாடுகளுக்கும் போகிறாங்க, பல மறைமாட்டங்களும் தியானம் பண்ண வராங்க. த்ரூ அவுட் தி இயர் தெர் இஸ் ப்ரோக்ராம். ஆமாம், இவங்க ட்ரைனிங்கும் போகிறாங்க வெளியில். எல்லாம் வாலண்டியர் பேசிஸ் தான். அவங்களுக்கு கொடுக்கறது 10 ரூபா 15 ரூபா அவங்க தான் கொடுப்பாங்க. வருஷத்தில் ஏதாவது துணிமணி கொடுப்பாங்க. பிள்ளைகள் நோட்டு பெரிய காசு கிடையாது. ஃபுல் டைமாகவே 18 பேர் இருக்காங்க. பார்ட் டைமாக சில பேர் இருக்காங்க. ஒன்றும் இல்லாமல் ரிட்டர் ஆனவங்களும் இருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக. இப்போ அது ஒரு எனக்கு இந்த 2 பெரிய ஒரு மன நிறைவு கொடுக்கக்கூடிய, மற்ற காலேஜோ அது இது கத்திட்டோன்னு விட இது 2 என்னக்கா இதன் மூலமாக மறைமாவட்டம் ஆசிரிக்கப்படுது. அது எல்லாரும் உணர்றாங்களோ உணரலையோ, ஐ குட் ஃபீல் தட். ரொம்ப சந்தோஷம். அண்டை மறை மாவட்டத்துடைய வளர்ச்சியிலும் சரி, இறை மக்களுடைய வளர்ச்சியும் சரி, அது குருக்கள் அருட்சகோதரிகள் துறவரத்தாயருடைய வளர்ச்சியிலும் சரி மிகச்சிறப்பான ஒரு பங்கை நீங்கள் கண்டு அதை சிறப்பாக வளர்த்தெடுத்துருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இறை அழைத்தல் அப்படிங்கிறது வந்து வெகுவாக குறைந்திருக்கிற
சூழ்நிலையில் எப்படி உங்கள் தந்தையாக மெய்ப்பராக இருந்து எப்படி இறையளத்தில் ஊக்குவிக்கலாம், எப்படிப்பட்ட மனநிலை பெற்றோர்களும் சரி அல்லது துறவரத்துலேயோ குருத்துவத்தில் இருக்கிற நாமளும் சரி எப்படி இன்னும் சிறப்பான வாழ்க்கையின் மூலம் அவங்கள இன்னும் தன்மையப்படுத்தி இறை அழைத்தலுக்கு ஊக்குவிக்கலாம் அப்படிங்கிற நல்ல ஆலோசனைகளை சொல்லுங்களேன். அழைப்பு வந்து கடவுள்லேருந்து வர்றதா பேசிக்கலாக ஃபேமிலி இஸ் த பேசிக் யூனிட் ஃபார் சீட் ஆஃப் ஒகேஷன். அதில் இந்த மாற்று கருத்து கிடையாது. இப்போ நான் எங்கள் வீட்டில் 8 பேர், உங்கள் வீட்டில் எத்தனை பேருன்னு தெரியல, ஒரு 3-4 பேராக இருந்திருப்பாங்க. எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க. இப்போ கேட்டிங்கன்னா எல்லாம் உங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு பையன் 2 பையன் ஒரு 2 பேராக வச்சுருப்பாங்க. ஸோ தட் இஸ் பேசிக்கலி இட்ஸ் லேக்கிங். அது குழந்தைகளுக்கு தான் கொடுக்கணும். ஒரு குழந்தை நிச்சயமாக கொடுக்கவே மாட்டாங்க. அதனால அது ஒரு பேசிக்கலி அது ஒன்று. முதல்ல கடவுளுடைய அருள், 2வது பிறப்பு சதவீதம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குது. இல்லைன்னு குறை சொல்கிறதுக்கு வந்து பிள்ளைகள் குறைவு முக்கியமானது. அதுதான் இருந்தாலும் இந்த மெட்டீரியலிஸ்டிக் ஆட்டிடியூட் எல்லாம் சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும். சரிங்க, மிகச்சிறப்பாக பதில் சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய பணி வாழ்க்கையில் குருவாகவோ ஆயராகவோ இருந்த நேரங்களில் உயரிய பணிக்காக மறைமாவட்ட அளவிலும் சரி அல்லது மாநில அளவிலும் சரி இந்திய அளவிலும் சரி அப்படி வகித்த பதவிகள், அதில் இருக்கிற சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். தமிழக ரீதியில் வந்து பிஷப் ஆனர் பாட்டு எனக்கு ஃபஸ்ட்டு கமிஷன் பிரசிடென்ட் ஆஃப் த கமிஷன் எக்குமினிசம் அண்ட் டயலாக் கொடுத்தாங்க. 4 வருஷம் என்னமோ இருந்தேன். அப்புறம் ஒகேஷன் கமிஷனுக்கு போட்டாங்க தேர்தல்னால. இந்த ஒகேஷன் கமிஷனில் இருந்த வேறு ஆனந்தராயர் வந்து லிட்டர்ஜிக்கு போயிட்டார். அதனால் அந்த இடத்த என்ன அதில் 6 வருஷம் இருந்தேன். அப்புறம் அவர் அது முடிஞ்சு வேற ஒரு கமிஷன் போகும்போது அந்த கமிஷனை எனக்கு கொடுத்தாங்க, லிட்டரேச்சி கமிஷன். தமிழக ரீதியில் அந்த 3 இருந்தது. அப்புறம் நேஷ்னல் லெவலில் வந்து ஓட்டிங்கில் என்னை எடுத்தாங்க. 92 ஓட்ஸ் நம்ம கிடைச்சிது. லாட்டின் கான்ஃபரன்ஸ் எதுக்குனாங்க லிட்டர்ஜி. ஆமாம், நான் எழுந்திரிச்சு கார்டு ஆசி இருந்தாரு, நான் எழுந்திரிச்சேன். ரெமினன்ஸ் ஐ டோன்ட் திங்க் ஐ ஃபிட் இன் டு திஸ் ஃப்ரேம். நான் தனி படிப்பும் படிக்கலை, செமினரில் படித்தது தான். ஏன்னா நான் லிட்டரேச்சரி செக்ரட்டரி டயஸில் இருக்கும்போது டீச்சர் இருக்கும்போது கோயம்புத்தூர் பிஷப், அப்போ இருந்த கோயம்புத்தூர் பிஷப் மைக்கேல் ஆகஸ்ட் ரீஜனில் வர சொன்னார். நான் மிஸ் நான் ஒன்றும் ஸ்பெஷலைஸ் பண்ணல, நான் வரலன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ஐ லாஸ்ட் டிஸ்ஒபீடியன்ஸ் பிஷப். ஆமாம், அதெல்லாம் கோட் பண்ணேன். கோட் பண்ணிவிட்டு ஐ டோன்ட் அக்செப்ட். The whole assembly has respected you and voted for you. You accept, sit down. பேச்சு இல்லை. ஸோ ஜஸ்ட் பிரசிடென்ட்டு இங்கே தமிழ்நாட்டில் அது மாதிரி பிரசிடென்ட் இருக்கும்போது அந்த தமிழ் டான்ஸில் இந்த புது மிஸ்ஸால் வந்தது. ஓகே, இதில் பார்த்து என்னன்னாக்கா செக்ரட்டரிஸ் தான் தே ஆர் ஒர்க் லைக் எ புல், யூனோ, ஒர்க் ஹார்ட். நீங்களாம் எப்படி வரீங்க இல்லையா, அது மாதிரி நைட் அண்ட் டே தே ஒர்க். ரோலிங் 10 தூதில் இருந்தால் அப்போ செக்ரட்டரி அந்த புக்கு வெளியிடும்போது நைட் அண்ட் டே 24 hours வில் பி ஒர்க்கிங் ஸ்லாட்டர். அது மாதிரி அங்கேயும் சில வேட்டைகளில் சில காரியங்கள் எனக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு அதெல்லாம். ஓகே, அதெல்லாம் செக்ரட்டரிஸே ஒரு டீம், தேர் டீம்ஸ். ஸோ ஐ ஹேட் டு கோ பி த வேர் இட் வாஸ் நாக்பூர், பாம்பே, அது மாதிரி தக்கனுக்கு இருந்தாலும் போய் ஒரு 4 வருஷம் இருந்தது. ஒரு பேக்ரவுண்டு தான். ஒரு பிஷப் இருக்குன்னு பிரசிடென்ட்டு தொப்பி வச்சுக்கிற மாதிரி ஒரு பிஷப் இருப்பார். ஒர்க் பண்ணுறதுலாம் அவங்க தான். நம்ம வந்து ஒரு ஆனர் இருக்குது. அப்பப்போ ஏதாவது சம் ஷேரிங், சம் கான்ட்ரிபியூஷன். ஏறக்குறைய 17.5 ஆண்டுகள் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் ஆயராக பணி சிறப்பாக செய்திருக்கிறீங்க. இந்த மறை மாவட்டத்திலிருந்து குருக்களிடமிருந்து இறைமக்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? பாடம் அதிகமாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மனித நேயம், ஒரு கனிவான உரையாடல், மக்களை சந்தித்து பேசுறது, இதை மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. நான் இந்த கல்வி நிதி உதவி குழுமோட செக்ரட்டரி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் யோசித்து பார்த்தேன், இதுதான் ஒன்லி டைம் புவர் பீப்புள் கம் டு மீட் த பிஷப். அவங்க காசு வாங்கணும்னா அதை நம்ம பயன்படுத்திக்கணும், நேரம் போனாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு நானே டைரெக்டாக எல்லாத்திட்டையும் 10% எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. 2வது நான் பங்கு சனி போகும்போது கிராமங்களுக்கு பூசிக்கலாம் போகும்போது திருநாப்பூசி போகும்போதுலாம் ஆஃப்டர் மாஸ் ஐ ஸ்பெண்ட் மினிமம் 1.5 hours வித் த பீப்புள். அதனால் டிரைவர்ஸுக்கு தான் பொறுமை தான் தேவை. இன்றைக்கி அதை தான் ஃபாலோ பண்ண போகிற இடங்களில். தட் இஸ் ஒன்லி அக்கேஷன் வேர் வி கேன் மீட் பீப்புள்.
ஆஃப்டர் ஆல் நம்ம என்ன இருந்தாலும் நமக்கு உறவு தானே முக்கியம். அதான் கண்டிப்பாக 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்டுன்னு போது அந்த ஒரு ஒரு மன நிறைவு. எப்படி தந்தையாக இறைவன் மனிதனாக வந்தார் இல்லையா, உறவு ஏற்படுத்தாலும் வந்தார், பிரிந்த உறவு ஒட்டு ஒருத்த வந்தார். அதனால் அதுக்கு நான் முதல் என்னுடைய பணியில் நான் முதல்ல கொடுத்தேன். மக்கள் அதை விரும்புகிறத நான் பார்த்தேன். நான் பாசிட்டிவ் சொல்லுவேன் அடிக்கடி. வீட்டில் கூட சின்ன சமையலாம் அனுப்பும் பொழுது வர்றவங்கள தாத்தாவோ சின்ன பையனோ சின்ன பொண்ணோ உட்கார வைப்பா, அவங்களுக்கு அதுதான் காசு கொடுக்குறத விட அவங்கள உட்கார வைக்கிறது ஒரு மதிப்பு கொடுக்குறது தான் அவங்களுக்கு நீ விரும்புகிறாங்க. நீ பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவத்தில் அவங்க சில கஷ்டங்கள் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் அது கிடைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூ கிவ் தட் ஹியூமன் ரெஸ்பெக்ட். ஒரு மனித நேயத்தோடு நடத்தணும் அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து நான் மக்கள்கிட்ட நான் ஒய்சிஎஸில் இருந்ததுனால இல்லைங்க அந்த ஒய்சிஎஸ் மூவ்மெண்ட்டில் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கற்றுக்கிட்டேன். எல்லாமே தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. கற்றது கைமணல் கல்லாது உலகன்ற மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் டு பி ஹியூமன், டு பி ஹியூமேன், டு ஷேர் வித் தி பீப்புள். ஃபேமிலி, செமினரி, தென் இயக்கம். அதில் இந்த 3 எனக்கு வந்து ஒரு பெரிய உறுதியாக இருந்தது கற்றுக்கிட்டது. ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. மிகச்சிறப்பாக உங்களுடைய பணி அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய இந்த ஓய்வு நாட்களில் உங்களுடைய அன்றாட பணிகள் என்ன, ஸோ ஜெப வாழ்வில் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி எங்களோட பகிர்ந்துக்குங்களேன். காலையில் எழுந்திரிச்சு நம்முடைய தியானம், காலேஜ் ஜபம், அதை வந்து நேரத்துக்கு தந்தாப்புல அந்த வெரி ஜபம் பண்ணுறது, ரோசரி சொல்கிறது, வந்து பைபிள் வாசிக்கிறது, அதெல்லாம் தொடர்ந்து அப்படி எப்போ போல் போயிட்டுருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து அக்கநாதர் முன்னாடி உட்காந்து அமைதியாக இருக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், இப்போ இன்னும் அதிக வாய்ப்புகள் வரும்னு எதிர்பார்க்குறேன். கடவுள் என்ன பிளான் வச்சுக்கன்னு தெரியல. அப்புறம் முதல் கொரோனாவில் வந்து என்னுடைய அனுபவங்களை ஒரு புத்தகமாக ஆன்மீக பயிற்சி அந்த புக்குள்ள அங்கே இருக்கும். ஒரே ஒரு காப்பி தான் இருக்குது. அதை எழுதினேன். ஒரு 50-60 தலைப்பில் விவிலிய பின்னணியில் இலக்கியம், அப்புறம் சொந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் போட்டு ஒரு புக்கு பண்ணேன். ஃபஸ்ட்டு இதில் அது நான் பெரிய எடுத்தான்னு கிடையாது. முதல் ஒரு கன்னி முயற்சியாக அதை எடுத்து அது ஒரு 3000 காப்பி நானே பிரிண்ட் பண்ணி ஃப்ரீயாகவே எல்லாத்தையும் கொடுத்தேன். ஃபாதர்ஸ், மக்களுக்கு, சிஸ்டர்ஸ்க்கு நான் கொடுத்தேன். அது ஒரு முயற்சியாக எடுத்து என்ன செய்தது எனக்கு ஒரு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷங்க ஆண்டவர். மிக அழகாக தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த அனுபவங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் பாடமாக இருக்கும். நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். கண்டிப்பாக கடவுளுடைய அருள் ஆசிரோட, உங்களுடைய அருள் ஆசிரோட, வழிகாட்டுதலோடு நாங்கள் சிறப்பாக வாழ்வோம்ங்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் எங்களுக்காகவும் மாத தொலைக்காட்சியாகவும் சிறப்பாக ஜெபிங்க. உங்களுக்காகவும் மாத தொலைக்காட்சியில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு இறைவன் நல்ல ஆயுளையும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து நிறைவாக வழிநடத்தணும்னு சொல்லி உங்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபிக்கிறோம். அன்புக்குரிய மாத தொலைக்காட்சி நேயர்களே, மெய்ப்பெர் வாரம் என்ற சிறப்பான நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு நாளும் ஆயர் பெருமக்களை சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டு அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே சிறப்பாக பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய ஓய்வுநிலை ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்களை சந்தித்து அவருடைய அனுபவங்களை நாம் கேட்டு அறிந்து கொண்டோம். நாளை இன்னும் ஒரு ஆயரை சந்தித்து அவரிடமிருந்த அனுபவங்களை கேட்டு அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதுவரை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.